காசா சர்வதேச இன அழிப்பு ட்ரம்ப் அவர்கள் ஒரு 20 அம்ச கோரிக்கையை வைத்தாரு. இது நிறுத்தம் நடைபெறுமா, வாய்ப்பு இருக்கா? அனுதினமும் மரணங்கள், மரண ஓலங்கள், அவலங்கள் என்று இருந்த ஒரு நிலப்பரப்பில் ஒரு மூச்சு விடுவதற்கான தற்காலிக இடைவெளி கிடைக்கிறது. சுயநிர்ணயமும் தன்னாட்சி அதிகாரமும் கேட்டால் இந்த அழிவுதான் உங்களுக்கு கிடைக்கும் என்று உலகத்தினுடைய எல்லா தேசிய இனங்களுக்கும் சொல்லப்பட்ட மற்றும் ஒரு செய்தி. இஸ்ரேலுக்கு லாபம் என்பதை விட ஒரு கொடுங்கோலன், மனிதகுல விரோதி, இன அழித்தல் குற்றவாளியாகிய பெஞ்சமின் நெத்தன்யாகு பதவியில் தொடர்வதற்காகவும் தான் இவ்வளவு கொடுமையாக இந்த போரை நடத்தியது. பெஞ்சமின் நெத்தன்யாகு மாறப்போகிறார், ட்ரம்ப் செயல்பட போகிறார் என்றெல்லாம் எண்ணுகிற அளவுக்கு நாம் பைத்தியக்காரர்கள் அல்ல. குழந்தைகள், பல்லாயிரக்கணக்கில் குழந்தைகள் சாகிறார்கள். அதன் நேரலையாக அது காட்டப்படுகிறது. ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹியூமன் ஹிஸ்டரி. முள்ளிவாய்க்கால் இன அழித்தல் என்பது உலகத்தின் கண்களிலிருந்து திரையிடப்பட்டு நடத்தப்பட்டது. இங்கும் அது நடக்கும். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். காசா சர்வதேச இன அழிப்பு, இஸ்ரேல் காசா போர், நம்ம தொடர்ந்து அது தொடர்பா பேசிக்கிட்டு இருக்கிறோம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஒரு 20 அம்ச கோரிக்கையை வைத்தாரு. இஸ்ரேலும் ஏத்துக்கிட்டாங்க. அது தொடர்பா எகிப்துல 3 நாட்களா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. இந்த போருடைய அடிப்படை இது எப்படி ஃபாதர், இது நிறுத்தம் நடைபெறுமா, வாய்ப்பு இருக்கா? இதை நாம் இப்படி சொல்லலாம். அனுதினமும் மரணங்கள், மரண ஓலங்கள், அவலங்கள் என்று இருந்த ஒரு நிலப்பரப்பில் ஒரு மூச்சு விடுவதற்கான தற்காலிக இடைவெளி கிடைக்கிறது. ஒன்று, இது எவ்வகையிலும் கௌரவமான நீதியான ஒரு தீர்வு முயற்சி அல்ல. ஒரு சிறு நிலப்பரப்பை, சிறு என்றால் அடர்த்தியாக மக்கள் வாழ்ந்த ஒரு சிறு நிலப்பரப்பை இன அழித்தலுக்கு உள்ளாக்கி, இன அழித்தல் தான், அழித்து முடித்து விட்ட அந்த மக்களுக்கு நீதியான ஒரு தீர்வை பற்றின எந்த உத்தரவாதங்களும் இல்லாமல் அவர்கள் மீது ஒரு தீர்ப்பு திணிக்கப்படுகிறது. இது தோற்றுப்போனவர்கள் என்று சொல்வதை விட தோற்கடிக்கப்பட்டவர்கள், அழிக்கப்பட்டவர்கள் மீது வென்றவர்கள் திணிக்கிற ஒரு அடிமை சாசனம் என்று எடுத்துக்கொள்ளலாமே தவிர கௌரவமான ஒரு ஒழுங்கு என்று சொல்ல முடியாது. ஆனால் சாமானிய மக்களுக்கும் பொதுவில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பலருக்கும் குறைந்தபட்சம் அனுதின மரண அவலங்களும் அழிவுகளும் ஒரு முடிவுக்கு வருகிறது என்பதாக அது பார்க்கப்படும், ஏற்கப்படும். அதேவேளை என் போன்ற அரசியல் வரலாறும் அதனுடைய நுணுக்கங்களும் படித்தவர்களுக்கு சுயநிர்ணயமும் தன்னாட்சி அதிகாரமும் கேட்டால் இதுதான் உங்களுக்கு கிடைக்கும், இந்த அழிவுதான் உங்களுக்கு கிடைக்கும் என்று உலகத்தினுடைய எல்லா தேசிய இனங்களுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து தேசிய இனங்களுக்கும் சொல்லப்பட்ட மற்றும் ஒரு செய்தி. ஈழத்தில் அப்படித்தான் நடந்தது. தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம் என்று சொல்லித்தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார். தனி சுயநிர்ணயம், தாயகம் கேட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை முள்ளிவாய்க்காலில் ராஜபக்சேக்கள் மட்டுமல்ல நிகழ்த்தியது. உலக வல்லரசுகள், அருகாமை வல்லரசான நமது இந்தியா எல்லோரும் சேர்ந்துதான் அந்த இன அழித்தலை நடத்தினார்கள். அப்படித்தான் காசாவில் ஒரு இன அழித்தல் நடத்தி முடித்துவிட்டு நீங்கள் சுயநிர்ணயம் கேட்டால் இதுதான் உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, மாறிவிட்டிருக்கிற ஒரு உலக ஒழுங்கு, உலக அதிகார பொறிமுறை என்பது இதில் வெளிப்படுகிறது. ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிற 20 அம்சங்களை கொண்டு ட்ரம்ப் அவர்களினுடைய முயற்சியால் இது நடக்கிறது. அதில் ஐக்கிய நாடுகளவை ஈடுபடவில்லை, ஐக்கிய நாடுகளவையின் பாதுகாப்பு அவை ஈடுபடவில்லை. இது முன் அணியத்தில் ட்ரம்ப் அவர்களும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஹமாஸுக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுப்பார்கள் என்பது, ஏனென்றால் அதிகார ஒழுங்கில் அவர்களுக்கு இடமில்லை என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உலக அதிகார ஒழுங்கும் பொறிமுறைகளும் மாறிவிட்டிருக்கிறது. நம்ம இதை பலமுறை பேசி இருக்கிறோம். ட்ரம்ப் அவர்களுடைய செயல்பாடுகளோ அல்லது அமெரிக்க ஆட்சி அமைப்பு என்று நடந்து கொள்கிற விதமோ, சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஏற்படுகிற இந்த அதிகார போட்டி நெருக்குவாரங்களோ, இவை வெறும் சாதாரண நிகழ்வுகள் அல்ல. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு மேற்கத்திய உலகமே உருவாக்கிய ஒரு உலக ஒழுங்கு, உலக பொறிமுறைகள், அதிகார பொறிமுறைகள் மாற்றப்படுகின்றன, நகர்த்தப்படுகின்றன. அதை இதுல நம்ம பார்க்கிறோம். இப்போ இதுல வென்றது யார், இழந்தது யார் என்று நாம் பார்க்க தலைப்பட்டால், நான் சொன்னதை போல மூச்சு விடுவதற்கான ஒரு இடைவெளி அவர்களுக்கு கிடைக்கிறது. காரணம், இந்த நிலப்பரப்பினுடைய, காசா நிலப்பரப்பினுடைய பொது ஒரு சட்ட ஒழுங்கிற்கு அனைத்துலக படை ஒன்று அமர்த்தப்படும்
வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் ஹமாஸ் குழுவிற்கு எதிரான நடவடிக்கைகள் தொடரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்றால் IDF என்று அறியப்படுகிற இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அங்க இருக்கத்தான் போகுது. அது எப்போது மீண்டும் சண்டை தொடங்கும்? அந்த சண்டையை இந்த அனைத்துலக படை தடுத்து நிறுத்துமா? இஸ்ரேலிய ராணுவம் வெளியேறும் என்று சொல்லப்படவே இல்லை. இது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஆக அனைத்துலக படை வந்தாலும் இஸ்ரேலி ராணுவமும் அங்கு இருக்கும். எனில் அந்த காசா நிலப்பரப்பு இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பில் தான் தொடரப்போகிறது. இது ஒன்று. இஸ்ரேலுக்கு லாபம் என்பதை விட ஒரு கொடுங்கோலன், மனிதகுல விரோதி, இன அழித்தல் குற்றவாளியாகிய பெஞ்சமின் நெத்தன்யாகு பதவியில் தொடர்வதற்காகவும் தான் இவ்வளவு கொடுமையாக இந்த போரை நடத்தியது. சோ அதில் அவர் வெற்றி கண்டிருக்கிறார், பதவியில் தொடர்வார். காரணம், அவர்களுக்கு சாதகமான ஒரு தீர்வு தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பிணை கைதிகள் விடுவிக்கப்படுகிறார்கள். இது அவர்களுக்கு ஒரு லாபம். அமெரிக்காவுக்கு ஒரு லாபம் என்னவென்றால், மேற்கு ஆசிய அதாவது இஸ்ரேலி அரபு நாடுகள் தொடர்பான ஒரு அதிகார ஒழுங்கை அது கட்டமைக்க விரும்புகிறது. அதனுடைய அடிப்படையில் திசை செல்வதை அல்லது ஒரு செல்நெறிகள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது அமெரிக்காவிற்கு ஒரு லாபம். பாலஸ்தீன மக்களினுடைய சுயநிர்ணய உரிமை பிரச்சனையில் தவறு இழைக்கிறவர்கள் இஸ்ரேல் முதல் ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். காரணம், கடைசியாக அங்கு நடந்த காசா பகுதியில் நடந்த ஜனநாயக தேர்தல் என்பது 2006 நடந்ததுன்னு நினைக்கிறேன். மொத்தம் இருக்கிற 142 தொகுதியில 74 தொகுதி ஹமாஸ் ஜெயித்தது. ஏனைய ஒரு 54 தொகுதின்னு நினைக்கிறேன், அதை ஃபத்தாஹ் என்று அறிவிக்கப்படும் இந்த பாலஸ்தீன் அத்தாரிட்டி, நம்ம யாசிர் அராஃபத்தினுடைய வழி வந்தவர்கள் மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் கண்ட்ரோல் இருக்காங்கல்ல, அவங்க ஜெயித்தாங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா இதுக்கு மேல அங்க ஒரு தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் குறைவு. அப்படியே நடந்தாலும் ஹமாஸ் மீண்டும் ஒரு அதிகாரத்துக்கோ ஆட்சிக்கோ வருவது என்பதை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அது கஷ்டம். ஒரு வகையில் சொல்ல போனால் ஈரான் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில ஹமாஸை கைவிட்டது என்று சொல்வதை விட ஹமாஸை காப்பாற்றுகிற நிலையில் ஈரான் இல்லை. தன்னை காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அது இருக்கிறது. அதற்காக பாலஸ்தீன மக்களையும் அது விட்டுக் கொடுத்திருக்கிறது, ஹமாஸ் அமைப்பையும் அது விட்டுக் கொடுத்திருக்கிறது என்றுதான் கருத வேண்டும். ஏன்னா அதுல ஏதாவது பண்ணியாச்சுன்னா இவங்களும் நிர்தாட்சண்யம் இல்லாமல் ஈரான் மீது ஒரு தாக்குதல் அல்ல, போரை தொடங்கக்கூடிய சூழ்நிலைகளும் சாத்தியப்பாடுகளும் இருக்கின்றன. எனவே ஒரு இழப்பு என்று பார்த்தால் ஹமாஸ் அமைப்பிற்கு இது பேரிழப்பு. அது மீண்டும் அவர்கள் எழுந்து வர முடியும். ஒரு கொரில்லா அமைப்பாக இருப்பார்கள், தாக்குதல்கள் ஒன்றும் நின்று போகாது. ஆனால் ஒரு கிரெடிபிள் மிலிட்டரி ரெசிஸ்டன்ஸா அவங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாலஸ்தீன மக்கள் முன்பு இருந்ததை விட முன்பாவது அவர்கள் ஒரு சுயநிர்ணயத்திற்கு அருகில் வருவது போல தெரிந்தது. உண்மையில் சொல்ல போனால் அமெரிக்கா ட்ரம்ப் அவர்களினுடைய முதல் பீரியட்ல அவர் முன்னெடுத்த ஏப்ரஹாம் அக்கார்ட்ஸ் ஒப்பந்தங்கள் அது அப்படியே போயிருக்கும்னா சுயநிர்ணயம் கிடைக்கலனாலும் சுயநிர்ணயத்துக்கு கொஞ்சம் குறைவா ஒரு ஏறக்குறைய முழு தன்னாட்சி உரிமைகளோடு ஒண்ணு கிடைச்சிருக்கும். பட் இப்ப வந்திருக்கிற இந்த ஒப்பந்தங்கிறது நம்ம சென்னை மாநகராட்சிக்கு என்ன உரிமை அது கூட இருக்காது. அதனுடைய இன்டர்னல் செக்யூரிட்டி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இது எல்லாமே இப்ப இந்த ட்ரம்பினுடைய நேரடி நிர்வாகத்துக்கு கீழே வருது. அந்த இடத்தை அவர் ஏதோ ஒரு நியூயார்க் மாதிரி நான் உருவாக்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன ஒரு தொகுப்பு என்பது பளபளக்கும் கட்டிடங்களும் சூதாட்ட மதுபான சார்ந்த ஒரு விடுதிகளும் இதெல்லாம் இருக்கும். ஆனால் மக்கள் அவர்கள் வாழ்வு அப்படியே தான் இருக்கும். ஒரு சிறு தொகுப்பினருக்கு வேணும்னா சில வாய்ப்புகள் கிடைக்கலாமே தவிர பாலஸ்தீன மக்களினுடைய தாயக உரிமை என்பது ஐரோப்பிய தலைநகரங்களில் பேசப்படும் நடக்காது, ஐக்கிய நாடுகள் அவையில் பேசப்படும் நடக்காது. அதற்காக போராடி பெற்றுக்கொள்ளக்கூடிய வலு என்பது அடிப்படையில் அழிக்கப்பட்டிருக்கிறது, அல்லது இன்னும் 25 ஆண்டுகளுக்கு அது பின்தள்ளப்பட்டிருக்கிறது என்றுதான் கருத வேண்டும். போராடுகின்ற தேசிய இன மக்களுக்கு இது ஒரு வலி நிறைந்த துயரமான ஒரு நிகழ்வு என்று நாம் கருதுகின்றோம். ஆயினும் அன்றாட மரண அவலங்கள், அன்றாட ஒரு இன அழித்தல் என்பது தற்காலிகமாக நிற்கிறது என்கின்ற வகையில் இதை நாம் வரவேற்கிறோம். இது ஒரு தாமதமான முடிவா ஃபாதர்? ஏன்னா நெடுநாட்களா இந்த இன அழிப்பு நடந்துகிட்டு. ஆமா, அதாவது ரெண்டு தப்புங்க அதாவது இந்த ஹமாஸ் அமைப்பு ஈரான் நாடு தனது உள் பலவீனங்களை அது புரிஞ்சிருக்கணும். ரொம்ப காலம் அந்த எனி அப்சல்யூட் பவர் கரப்ஷன், ஜனநாயகத்தன்மையற்ற ஒரு முல்லாக்களினுடைய ஆட்சி என்பது நீண்டு நிலைக்க முடியாது. அது பலவீனம் ஆயிடுச்சு. அந்த பலவீனமானது எங்க வெளிப்பட்டதுன்னா சிரியாவிலேயே தெரிஞ்சது. சிரியால அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. அப்பவே புரிஞ்சிருக்கணும் இவங்க ஹமாஸை வச்சு ஒரு பெரிய ஸ்பெக்டக்கிள் நடத்தலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனா அவங்க எதிரி யாருங்கிறத நீங்க புரிஞ்சுட்டு அந்த தாக்குதலுக்கு போயிருக்கணும். எதிரி ஒரு ஷிமோன் பெரஸ் மாதிரி ஒரு அமைதியை விரும்புகிற ஒரு ஆளுமை இஸ்ரேலினுடைய பிரதமராக இருந்திருப்பாரே, ஆனால் நீங்க அப்படி ஒரு தாக்குதல்
நடத்தி இருக்கலாம். இன்னொரு ரவுண்ட் நெகோசியேஷன் நடக்கும். அந்த நெகோசியேஷன் அந்த அணுகுமுறை எடுத்திருக்கலாம். பட் இவருடைய வகுப்பு தோழராக, பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடைய வகுப்பு தோழராக இருந்த ஒருவர் குவைத் நாட்டினுடைய அமைச்சராக இருக்கிறார். இந்த ரைஸ் தொடர்பாக ஒரு முறை அங்கு சென்றபோது அவரோடு ஒரு உணவருந்துகிற வாய்ப்பு கிடைத்தது. அதே போலத்தான் ஒமான் நாட்டிலும் ஒரு அமைச்சராக இருக்கிற ஒருவரோடு உணவருந்துகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இவங்க 2 பேருமே இவருடைய வகுப்பு தோழர்கள் அமெரிக்காவில். பெஞ்சமின் நெத்தன்யாகு அவங்க சொன்னது பார்த்தா அவன் படிக்கிறப்பவே போர் வெறியன். அவன் பேச்சு நடவடிக்கை ஒவ்வொன்றிலையும் ஒரு போர் வெறி, பாலஸ்தீனர்களை அழித்து ஒழிப்பது, இஸ்லாமிய வெறுப்பு, இதுதான் இருக்கும். அப்போ எப்படிப்பட்ட ஒரு எதிரியோடு நீங்கள் மோத போகிறீர்கள் என்பதை ஹமாஸ் அமைப்பு அதை முன் கணித்திருக்கணும். அதுக்கு முன்னாடி பாடம் இருக்குது. நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு போராட்டம் நசுக்கப்பட்டது ஈழத்துல எப்படி நசுக்குனாங்க, எப்படி ஒரு இன அழித்தல சர்வசாதாரணமா எந்த விதமான மனத்தடங்களும் இல்லாமல் நடத்தி முடிச்சாங்கிறப்போ நம்ம மக்களுக்கும் அப்படி நடக்கக்கூடும் அப்படிங்கிறது அது தெரிஞ்சிருக்கணும். ஆக தங்கள் வலுவையும் உலக ஒழுங்கு மாறிக்கொண்டிருப்பதையும் புரிந்து கொள்ள தவறிய ஹமாஸ் அமைப்பினுடைய அந்த ஒரு தவறு என்பது பாலஸ்தீனர்களினுடைய உரிமை போராட்டத்தை அல்ல, போராட்டத்தை பின்தங்க வைக்கிறது இல்லை, அந்த கோரிக்கையே ரொம்ப ரொம்ப பின்னாடியான ஒரு நிலைமைக்கு கொண்டு வருது. அவங்க கையில் இன்னைக்கு தாக்கு பிடிக்கிற வலு இல்லைன்னு வச்சுங்களேன். மேற்கு கரையையும் உடைச்சிட்டாங்க. அங்கேயும் இவங்க இஸ்ரேல் என்னென்ன விளையாட்டுகள் பண்ண முடியுமோ பலவீனமாகத்தான் அதை வச்சிருக்காங்க. இங்க முழுமையா அவங்களுடைய ஒரு வண்ணம் பூசப்பட்ட ஒரு அடிமைத்தனமாக ஆக்கிரமிப்பாக இருக்கும். இப்போது நடப்பது பெரும் போரும் கொடுமையான ஆக்கிரமிப்பு. இனி வரப்போவது என்பது ஒரு வண்ணம் பூசப்பட்ட ஒரு ஆக்கிரமிப்பும் அடிமைத்தனமுமாக இருக்கும். இப்போ நம்மளுடைய தமிழ் அழிப்புமே உலக நாடுகள் இறுதி வரை வேடிக்கை தான் பார்த்தது. இறுதி கட்டத்துல தான் இது பெரிய பேசுபொருளாக மாறினது. இங்கேயுமே கிட்டத்தட்ட 67,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இவ்வளவு நாளுமே இந்தியா உட்பட இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்த நிலைப்பாடு இப்போ சமீபத்தில் தான் நியூயார்க் டிக்ளரேஷனில் தான் இந்தியா இஸ்ரேலுக்கு எதிர்த்து வாக்களிக்குது. இந்த போக்கு, இந்த அழுத்தம்ங்கிறது உலக நாடுகளிடையே ஏன் முன்னாடியே ஏற்படல? முள்ளிவாய்க்கால் இன அழித்தல் என்பது உலகத்தின் கண்களிலிருந்து திரையிடப்பட்டு நடத்தப்பட்டது. குறைந்தபட்சம் அந்த ஒரு கவலையாவது இருந்திருக்கிறது. இந்த கொடூரம், இந்த இன அழிப்பு உலகத்தினுடைய மனசாட்சியின் பார்வைக்கு வந்துவிடக் கூடாது என்கின்ற அந்த கவனமாவது இருந்திருக்கிறது. ஆனால் காசாவில் நடந்தது லைவ் ஸ்ட்ரீமிங் ஆஃப் ஜெனோசைட், நேரடி ஒளிபரப்பு, நேரலை. ஒரு இன அழித்தலை குழந்தைகள், பல்லாயிரக்கணக்கில் குழந்தைகள் சாகிறார்கள், அதன் நேரலையாக அது காட்டப்படுகிறது. ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹியூமன் ஹிஸ்டரி ஒரு இன அழித்தல். பாருங்க, நீங்கள் தேசிய இன உரிமைகளை கேட்டால், உலக அதிகார ஒழுங்குக்கு எதிராக செயல்பட்டால், பெருமுதலாளித்துவத்திற்கு எதிராக செயல்பட்டால் இதுதான் உங்களுக்கு நடக்கும் என்கின்ற செய்தி உலகம் முழுமைக்கும் தரப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான செய்தி. நாமெல்லாம் அச்சப்பட வேண்டிய செய்தி. இது இந்தியாவில் நடக்காதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் வேற யாரும் கிடையாது. இங்கும் அது நடக்கும். நாளைக்கு நீங்கள் அதானிகளுக்கு எதிராகவோ, அம்பானிகளினுடைய பெருமுதலாளித்துவத்துக்கு எதிராகவோ நீங்கள் போராட வந்தீர்கள், தீவிரமாக களமிறங்கி நின்றீர்கள் என்றால் இப்படித்தான் நடக்கும் என்கின்ற செய்தி உலக அதிகார அமைப்புகளால் சொல்லப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்ப இங்க நம்ம தமிழக முதல்வரிலிருந்து இன்னைக்கு போராட்டம் செய்திருக்கிறாங்க. இந்த பாலஸ்தீன இன அழிப்புக்கு எதிராக காசாக்கு உரிமை வேண்டும் என்று தீர்மானம் எல்லாம் நிறைவேற்றப்பட்டதா சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதை விமர்சிக்கிறாங்களே ஃபாதர். அது ஒரு அடையாள ரீதியான செயல். இதுல எந்த இடத்துல நம்ம நிக்கிறோம். இப்ப நான் இந்த செவியை கொடுப்பதால் காசா களத்தில் ஏதாவது மாற்றம் வரப்போகிறதா? இல்லை. அல்லது பாலஸ்தீன மக்களுக்கு நான் கொடுக்கின்ற இந்த ஒரு நேர்காணலால் மாற்றம் நிகழ்ந்து விட போகிறதா? ஆனால் நாம் மானுடத்தை நேசிக்கிறவர்கள், தேசிய இன மக்களினுடைய சுயநிர்ணய உரிமையை அரசியல் ரீதியாக ஏற்றுக்கொள்கிறவர்கள், இந்த போன்ற வல்லாதிக்கங்களை எதிர்க்கிறவர்கள் என்கின்ற வகையில் அதற்கு ஒரு உலகளவிலான குரல் இருக்கிறது, அணி இருக்கிறது. எவரும் இல்லாமல் போய்விடவில்லை. இன்னும் ஒரு நம்பிக்கைக்கான சாத்தியப்பாடு இருக்கிறது. இன்றில்லை என்றாலும் என்றேனும் ஒரு நாள் இந்த சக்திகள் வலுப்படும் என்கின்ற உணர்வோடு தான் நமது குரல் பதிவாகி கொண்டிருக்கிறது. இல்லை, இதை கேட்டு பெஞ்சமின் நெத்தன்யாகு மாறப்போகிறார், ட்ரம்ப் செயல்பட போகிறார் என்றெல்லாம் எண்ணுகிற அளவுக்கு நாம் பைத்தியக்காரர்கள் அல்ல. அதே போலத்தான் தமிழக அரசியல் கட்சிகளோ அரசோ ஒரு தீர்மானம் நிறைவேற்று என்பது மானசீகமாக நாங்கள் ஒரு அறத்தின் பக்கம் இருக்கிறோம், பாலஸ்தீன மக்களினுடைய கோரிக்கைகளோடு இருக்கிறோம் என்கின்ற ஒரு தோழமை வெளிப்பாடு. அது ஒரு மானுடத்தை நேசிக்கிற எல்லோரும் அதை வரவேற்றுத்தான் ஆக வேண்டும். வரவேற்கிறோம். இந்த 20 அம்ச கோரிக்கை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேல் அதிபர் அதுக்கு ஒப்புதல் அளித்தாரு.
பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது, போர் நிறுத்தமும் செய்தாங்க, அந்த ஒப்பந்தமும் இருக்கு. இருப்பினும் இஸ்ரேல் இப்ப தாக்குதல் தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருக்கு. இது எப்படி ஃபாதர், இது இவங்களை நம்பலாமா? நம்ப முடியாது. அதான் இப்ப இல்ல எப்படி இப்ப ஹமாஸ் அமைப்பு கூட ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கு ஒத்துக்கொள்ளும் என்று நான் நினைக்கவில்லை. அதனால தான் இன்னும் ஒரு நாள் இருக்கு இல்லையா, 72 மணி நேரம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிணை கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள். ஆனால் சண்டை நிறுத்தம் உண்மையில் நடைமுறைக்கு வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதனுடைய ஒரு சமீட்சை தான். என்ன வந்தாலும் நாங்கள் தான் இன் கண்ட்ரோல்னு சொல்றதுக்காக தான் இது நடக்குது. அதே மாதிரி இவங்க தோற்று போனவர்கள் மீது சுமத்தப்படுகின்ற ஒரு அடிமை பிரகடனம்னு சொல்றோம் இல்லைங்களா. பிணை கைதிகள் விடுவிக்கப்படுகிற போது இஸ்ரேலி பிணை கைதிகள் விடுவிக்கப்படுகிறார்கள். பாலஸ்தீன கைதிகளும் இந்த கடந்த 6 மாத காலத்தில் மட்டுமே 18,000 பேரை உள்ள பிடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ பிணை கைதிகளை விடுவி என்று சொல்லுகிற தார்மீகம் கூட இஸ்ரேலுக்கு கிடையாது. இவங்க பிடிச்சி இன்னைக்கு அப்பாவி மக்களை வச்சிருக்கிறது 18,000 பேரை வச்சிருக்கிறாங்க. இவங்களை இப்போ விடுவிக்கிறதா ஒரு காட்சியை காட்டுவாங்க. நீங்க பாருங்களேன், விடுவிக்கிறதா இப்போ பிணை கைதிகள் எல்லாம் விடுவிக்கப்பட்ட பிறகு பாலஸ்தீன கைதிகளும் விடுவிக்கப்படுவது போல ஒரு காட்சியை காட்டுவார்கள். ஆனா அது என்ன, அந்த ரிவால்விங் டோர் இருக்குல்ல, இந்த கதவு வழியா இன்னைக்கு திறந்து விட்டுட்டு இன்னும் ஒரு வாரத்துல 2 வாரத்துல இதுல பாதி பேரையாவது உள்ள பிடிச்சி வைப்பாங்க. ஸோ யார் கண்ட்ரோல் பண்றது? இஸ்ரேல் இப்படி அராஜகங்களில் ஈடுபடுகிற போது இஸ்ரேலை யார் கட்டுப்படுத்துவது? அது எதுவுமே இந்த 20 அம்ச திட்டத்தில் இல்லை. அதனால நான் சொல்கிறேன், தோற்று போனவர்கள் மீது சுமத்தப்படுகின்ற அதிகார உலகம் சுமத்துகின்ற ஒரு அடிமை பிரகடனம், அடிமை சாசனம். இதற்கு தீர்வே இல்லையா ஃபாதர்? இந்த ஒரு இன அழிப்பு, மக்கள் கண்ணெதிராகவே துன்பப்படுறாங்க, இதுக்கப்புறமும் தீர்வு கிடைக்க போறதுல நமக்கு அப்பட்டமா தெரியுது. இதற்கு உலக நாடுகள் சேர்ந்து எவ்வித முயற்சியுமே எடுக்க முடியாது. ஒரு கையறு நிலைதான் உலக நாடுகள் அமைப்பில். கொடுங்கோலர்கள் அகன்று போவார்கள், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நான் பெஞ்சமின் நெத்தன்யாஹு காலம் முழுதுமா இருக்க போகிறேன். கொடுங்கோலர்கள் அகன்றுதான் போவார்கள். ஆயினும் ஒரு ஆயுத போராட்டம் என்பதற்கான காலம் மாறிவிட்டதோ, அந்த களநிலைகள் மாறிவிட்டதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் புதிய சிந்தனைகள். ஆனால் சுயநிர்ணயம் என்பதை இப்ப ஐரோப்பிய நாடுகள் மறுக்கல. ஒரு தேசிய இனம் என்றால் அவர்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு. ஆனால் வன்முறை வழியாக அது இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்களுடைய கருத்துப்படி நீங்கள் ஜனநாயக ரீதியாக செயல்பட்டு மக்கள் கருத்தை உருவாக்கி, உலக கருத்தை உருவாக்கி, அது நீண்ட பயணம், மிகுந்த பொறுமை தேவைப்படுகிற ஒரு பயணம். அந்த வகையில் பாலஸ்தீனர்களுக்கு ஒரு சுயநிர்ணய உரிமை உண்டு என்பதை கொள்கை அளவில் இந்தியா உட்பட உலகில் குறைந்தபட்சம் ஒரு 100 நாடுகளாவது ஏற்றுக்கொள்கின்றன. எனவே என்றேனும் ஒரு நாள் அதை நோக்கி நகர்வது என்பது அது ஒரு பெரிய விஷயம். ஈழத்தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்று சொல்வதற்கு உலகில் 3 அல்லது 4 நாடுகள் தான் இருக்கும். பாலஸ்தீனர்களுக்காக சொல்வதற்கு 100 நாடுகளாவது இருக்கின்றன. 54 இஸ்லாமிய நாடுகளே இருக்கின்றன. ஐரோப்பிய நாடுகள் ஒத்துக்கொள்கின்றன. ஏனைய பல நாடுகள் ஒத்துக்கொள்கின்றன. இதை எப்படி நகர்த்தி கொண்டு வருவது என்பது அது மிக மிக தொலைநோக்கோடும் நுட்பத்தோடும் செயல்பட்டால் அப்படி ஒரு நிலை. என்ன அடிப்படையில் இப்பதில் என்ன, இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு, பாலஸ்தீனர்களுக்கு தாயகம் என்ற அடிப்படையில் மட்டும் செயல்பட்டு பாலஸ்தீனர்களிடமிருந்தே ஒரு நம்பகத்தன்மையுடைய, நம்பிக்கைக்குரிய ஒரு பெரிய அரசியல் சக்தி எழுந்து அந்நிய சக்திகளினுடைய தலையீடு. இதுல என்னன்னா, ஈரானுக்கும் சவுதி அரேபியா அணியிலான இந்த இவங்களுக்கு இடையில சிக்கல், இதுல ஒரு பெரிய சிக்கல். இது காம்ப்ளிகேட் ஆகுது. இவங்க எல்லாம் ஈரானும் நினைக்கணும், சவுதி அரேபியா இவங்களும் நினைக்கணும், அவங்களுக்கு ஒரு தனி சுயநிர்ணயம் தான் முக்கியம். அந்த சுயநிர்ணயமாகி வருகிற அந்த அதிகார அமைப்பை கட்டுப்படுத்தணும்னு ஈரானும் நினைக்க கூடாது, சவுதி அரேபியா இந்த நாடுகளும் நினைக்க கூடாது. அப்படி இவங்க எல்லாருமே ஒத்த கருத்தோடு வருகிற போது ஒரு பாலஸ்தீன தனிநாட்டுக்கான வாய்ப்பு, தனிநாடு இல்லைன்னாலும் அதுக்கு பக்கத்துல ஒரு பூரண உரிமைகள் கொண்ட, எப்படி இன்னைக்கு அயர்லாந்து இருக்குதோ, ஸ்காட்லாண்ட் இருக்குதோ, அதே போல கொண்டு சேர்க்க முடியும். இன்கிரிமெண்டலா தான் நம்ம பார்க்கணும். படிப்படியாக 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 ஒரு பெருமாற்றத்தை 5 ஆண்டுகளில் வரணும்னு கிடையாது, ஒரு 20 ஆண்டுகளில் கொண்டு வருகின்ற ஒரு அணுகுமுறை தான் சரியாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையிலிருந்து தான் நாம் முன் செல்ல முடியுமே தவிர, இன்றைக்கு அழிவின் விளிம்பில் இருந்து கொண்டு ஆவேசங்களால் மட்டுமே நாம் ஒரு விடுதலைக்கு வந்துவிட முடியும் என்று எண்ணக்கூடாது என்று எண்ணுகிறேன். என்னுடைய பார்வை ஒரு யதார்த்தமான பார்வை, பாலஸ்தீன மக்களினுடைய அடிப்படை உரிமைகளை எவ்வகையிலும் மறுக்கிற ஒரு பார்வை அல்ல. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.